ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே இந்த தீபாவளி ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல்னாலே சின்ன வயசில் ஸ்பெஷலான படங்கள் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது திரைக்கு சில மாதங்களே ஆன அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களே ஆன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூவிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த 2015க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி வர்றதுன்றது தீபாவளி ஸ்பெஷலா வரும், இல்ல பொங்கல் ஸ்பெஷலா வரும், இல்ல ஆயுத பூஜை ஸ்பெஷலா வரும். இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் டேஸ்ல மட்டும் தான் இந்த மூவி ரிலீஸ்ன்றதே இருக்கும். அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு 6, 7 படங்கள் அவ்வளவுதான் வருமே. அதாவது ஒரு ஒரு மெயினான ஹீரோனா ரஜினி படம்ன்றது ஒரு படம் தான் வரும். அதுவே 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் தியேட்டர்ல பார்க்கறதுன்றத விட டிவில தான் எல்லாரும் பார்க்க முடியும். ஏன்னா இந்த டைம் அந்த 2005ல இருந்து கலைஞர் இலவச டிவி கொடுத்ததுல இருந்து தான் டிவிஸோட இது பங்குகள் அதிகமா இருந்துச்சு. இதை நம்ம இப்போ ஒரு புது படம் பார்க்க போறோம் அப்படின்றத விட நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கறோம்னா நமக்கு சீக்கிரமா டிக்கெட் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு புது படம் பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு அந்த படத்தோட டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம அது அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்துடும். இல்லைன்னா அந்த படத்தை அவ்வளவு சீக்கிரமா எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா நான் 8th படிக்கும்போது 1000ல் ஒருவன் படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதை என்னால பார்க்கவே முடியல. அதை நான் கடைசியா டிவில தான் படமே பார்த்தேன். அதுவும் ஏதோ பொங்கலுக்கோ நியூ இயருக்கோ தான் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம தியேட்டர்ல பார்க்க முடியாத படங்களை நம்ம டிவில பார்க்குறோம். பட் ஆனா இந்த படத்தை உடனே இப்ப பாக்குற மாதிரி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துலயே ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ல டிவில போட்டுறாங்க. அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் கழிச்சு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 to 8 months அப்புறம் தான் இந்த படம்ன்றது டிவில வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்காக உட்காந்துட்டு வெயிட் பண்றதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லா எப்படி சொல்றது, அது காத்திருக்கிற பெயினே வேற மாதிரி இருக்கும். எப்படா அந்த படம் வரும், எப்படா அந்த படம் வரும், எப்படா அந்த படத்தை நம்ம டிவில பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் நம்ம வீட்டுல உட்காந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புளோட உட்காந்துட்டு அந்த ஸ்பெஷல் டேல உட்காந்து பார்க்கிறோம் போது நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இந்த டைம்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததுல இருந்து எல்லாரும் படத்துக்கு மூவி தியேட்டரே போகிறது இல்ல. எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியே பாத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. நான் மூவி போலான்னு பிளான் பண்ணாலும் இருடா அடுத்த 2 வாரத்துல சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்துடும், நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்லயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்கானுங்க. கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போதைக்கு இருந்த டிவில பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது அப்போ ஓடிடிஸ் கிடையாது. ஸோ அதனால டிவில தான் போட முடியும். அதுக்காக டைம் டிலே டிஸ்ட்ரிபியூஷன்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ அதுக்கான டிஜிட்டல் ரிலீஸ்ன்றது எவ்வளவு சீக்கிரமானாலும் பண்ண முடியும். இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு சில படங்கள்லாம் தியேட்டருக்கே வராம ஓடிடி ரிலீஸ் மட்டுமே கூட ஆகுற படங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல எனக்கு அந்த இதை நான் மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படம் முடிஞ்சு 1 இயர் இல்ல 6 to 8 months கழிச்சு தான் அந்த படத்தை போடுறாங்க. அந்த படத்தை போட்டு அதுக்காகவே உட்காந்துட்டு அந்த நாள் ஃபுல்லா உட்காந்து அந்த படத்தை பார்ப்போம். குரூப்பா வீட்டுல உட்காந்துட்டு பாக்குறதுன்றது, அது ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் உட்காந்து பாக்குறதுன்றது அது வேற மாதிரி ஃபீலா இருக்கும். பட் இப்ப அதெல்லாம் பார்க்க முடியுதா அப்படின்னோம்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். எஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த இப்போதைக்கு வர படங்கள்லாம் இப்போதைக்கு வர படங்கள்லாம் எதுவுமே பெருசா ஹிட் கொடுக்க மாட்டேங்குது. எல்லாமே இந்த டிஜிட்டல் ஏரான்றதுனால எல்லாருமே ஈஸியா பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிடுறாங்க. அந்த ரிவ்யூனால அதோட இது கெட்டு போயிடுது. ஆனா அந்த டெலிவிஷன்ல உட்காந்துட்டு பாக்குற புது படங்கள் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அந்த ரிவ்யூ சொல்றதுன்னு ஒரு ஷோ ஒண்ணு ஓடும். சன் டிவிலயும் ஓடும், கலைஞர் டிவில ஓடும். அதுல அந்த டிடி அவங்க அக்காகெல்லாம் திவ்யதர்ஷினியா, அவங்கலாம் தேவதர்ஷினியா திவ்யதர்ஷினியா அவங்கலாம் ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சன் டிவில அந்த சார் ஒருத்தர் பண்ணுவாரு, அது நல்லா இருக்கும். ஸோ அந்த படத்தோட விமர்சனங்கள், அதாவது படம் ஒரு வாரத்துல அந்த விமர்சனம் சொல்ல மாட்டாங்க. இப்பதான் புது வரவா வந்திருக்கு. ஸோ இதுக்கான விமர்சனம் அடுத்த வாரம் சொல்றோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு அடுத்த செகண்ட் டே அடுத்த 1 ஹவர்லயே ஃபுல் ரிவ்யூ போட்டுறாங்க. இருக்கிற படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அடிச்சு கழுவி ஊத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இந்த டிஜிட்டல் ஏரால இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவாவும் சொல்லலாம். அதாவது ஒரு கன்வீனியன்ஸ் டைப்ல சொல்ல போனோம்னா நமக்கு இந்த டிஜிட்டல் ஏரால இந்த ஓடிடிஸ்ன்றது ரிவ்யூஸா இருக்கிறது நம்ம கன்வீனியன்ட்டா இருக்க வச்சுக்கோங்க. கன்வீனியன்ஸ் தான் நமக்கு டிஜிட்டல் ஏரால ஒரு பிளஸ் பாயிண்ட். மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவோ, அந்த பிளஷர் ஆகவோ, அந்த வெயிட்டிங் பிளஷர்னு சொல்லுவாங்கல்ல, அதுவாகட்டும், அதெல்லாம் இந்த டிஜிட்டல் ஏரால கிடைக்குதானா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரியே
அப்போ இருந்த டைம்ல அந்த ஒரு படத்தை போய் பார்க்க முடியாட்டாலும் அந்த படம் பார்க்கறதுக்காக ஒரு 6 மாசம் உட்காந்து வெயிட் பண்றதாகட்டும், அந்த படம் எப்படா டிவில போடுவோம், அதை பத்தி நம்ம பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து பேசிட்டு, அதுவும் இந்த தீபாவளி ஸ்பெஷல்னு போறதுக்குலாம் வந்து ஒரு 2, 3 வாரம் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது 1 மாசம் முன்னாடியே வந்து இந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது சன் டிவில அப்படின்னு ஸ்பெஷலா போட்டுருவானுங்க. அதுல இருந்து உட்காந்து ஓட்டுன்னு ஓடிட்டு இருப்போம். இந்த படம் வரப்போகுது, அந்த படம் வரப்போகுது, அதே அந்த பிரைம் டைம்லயே 2 சேனல்லயும் 2 ஸ்பெஷல் படம் ஓடும். அந்த 2 படமுமே புது படமா இருக்கும். இதுல எதனா மாத்தி மாத்தி பாக்குறதுன்ற மாதிரிலாம் இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்துட்டு போய் கிளாஸ்ல உட்காந்து மறுபடியும் கதை சொல்றதாகட்டும், அந்த லீவ் டைம் எல்லாம் முடிஞ்சு போய் கதை சொல்றதாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் மெமரிஸ். இது வந்து இந்த இந்த 90s அண்ட் இயர்லி 2Kவா அந்த கிட்ஸுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து இதை வந்து ரசிச்சு அந்த 2010ல இருந்து 2015 வரைக்கும்ன்ற டைம் லைன்ல அவங்க இதெல்லாம் வந்து சந்தோஷமா என்ன இது பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இருக்க பசங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க வேணான்னா கஷ்டம் தான். இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். என்னோட மூவி தீபாவளி பொங்கல் ஸ்பெஷல் மூவி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்க்குறேன். பாய்.